வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 4ல் ரோமன் லெட்டர் 2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு சரிவகம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. சரிவகம் சிட்டி நம்ம வரைஞ்சி அதோடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல நமக்கு உதவிப்படம் வேணும். உதவிப்படத்தை வரைஞ்சிருவோம். உதவிப்படம் சரிவகம் வரைவோமா? பாருங்க, எந்தெந்த பக்கம் இணை? சிஐயும் ஒய்டியும் இணை. அப்போது ரெண்டு இது இணை எது ஒரு 2 பக்கங்களை இணையாக வரைகிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வரைஞ்சிக்கிட்டு மிச்சம் நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இணைச்சிடலாமா? இது இங்கே இணைச்சாச்சு, இதை இங்கே இணைச்சாச்சு. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், பேர் கொடுத்துருவோமா? CITY. சரியா? அளவுகள் எழுதுங்க. இந்த இடத்துல சிஐ வந்து 7 சென்டிமீட்டர், ஐடி வந்து 5.5 சென்டிமீட்டர், டிஒய் பாருங்க, டிஒய் இங்கே எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது ஒய்சி எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன இது ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பக்கம் 4. அப்போது இதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு புள்ளியை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஏதாவது பேர் கொடுத்துருவோமா? எம்னு கொடுத்துருவோமா? எம். அப்போது இந்த 7 சென்டிமீட்டரை நம்ம இங்கே 4ன்னு இங்கே 3ன்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. நம்ம ஒரு புள்ளியை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதற்காக தான் இந்த 4. அப்போது இந்த பக்கம் 4, இந்த பக்கம் மொத்தம் வந்து எவ்வளவு? மொத்தம் வந்து 7 தான் இல்லையா? அப்போ இது இணை பக்கங்கள். இது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு கோடை போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக நம்ம வரைஞ்சிடலாம் டிஎம். இப்போ பாருங்கள், இந்த டிஎம் இருக்கு இல்லையா? இது எவ்வளோ இருக்கும்? இந்த 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 6 சென்டிமீட்டர். பாருங்கள், சிஎம்மும் எது டிஒய்யும் சமமாகவும் இருக்குது, இணையாகவும் இருக்கும். 4. அதே மாதிரி சிஒய்யும் டிஎம் எப்படி இருக்கும்? இணையாகவும் இருக்கும், சமமாக இருக்கும். 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஈஸியாக இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா, இது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரியா? இப்போ நம்ம உண்மை படத்தை வரைய போகிறோம். வரையுமா? உண்மை படம். முதல்ல உண்மை படத்தில் நம்ம எதை வரையணும்? அடிப்பக்கத்தை வரையணும். வரைஞ்சிடலாமா? எத்தனை சென்டிமீட்டர் பாருங்க? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டரில் ஒரு கோட்டு துண்டு வரையுமா? எப்பயுமே பேஜோட சென்டரில் வர மாதிரி நம்ம வரையணும். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 7 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு. பேர் கொடுத்துருவோமா? பாருங்கள், CI. இது வந்து 7 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கணும். பாருங்கள், ஒரு இதில் 4, ஒரு இதில் 3ன்னு பிரிக்கணும். அதை பிரிச்சுருவோமா? அதையும் பிரிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மொத்தமாக எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். இந்த இடத்துல 4ல் நம்ம பிரிச்சுருவோம். இந்த இடத்துல 4. அப்போ இது வந்து என்னது? எம்மு. அப்போ இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர் இருக்கும், இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள், எம்மிலிருந்து டி 6 சென்டிமீட்டர், ஐயிலிருந்து டி 5.5 சென்டிமீட்டர். முதல்ல 5.5 சென்டிமீட்டர் எடுப்போமா? எங்கேருந்து? ஐயிலிருந்து. பாருங்கள், 5.5. பாருங்கள், கரெக்டாக இருக்கா? எப்பயுமே அளவு எங்கே இருக்கணும்? இந்த 0, இந்த ஸ்கேல் ஆரம்பிக்குது இல்லையா? அங்கேருந்து தான் எடுக்கணும். 5.5 சென்டிமீட்டர். எங்கேருந்து? ஐயிலிருந்து. பாருங்கள், ஐயிலிருந்து 5.5 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது எம்மிலிருந்து 6 சென்டிமீட்டர். எம்மிலிருந்து 6 சென்டிமீட்டர். பாருங்க, எம்மில் வச்சிடலாமா? எம்மில் வச்சு 6 சென்டிமீட்டர் இணைச்சிருங்க. இதுக்கு தான் பேர் என்ன பேர்? டி. எதை இணைக்கணும்? எம்மையும் டியவும் இணைக்கணும், எம்மையும் ஐயவும் இணைக்கணும். இணைச்சாச்சு. இணைச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு இணைக்கோடு வரையணும். ஏன்னா எந்த பக்கங்கள் இணை? இந்த இதில் உதவிப்படத்தை பாருங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணை. டீலிருந்து சிஐக்கு இணையாக நம்ம ஒரு கோடு வரைய போகிறோம். எதை எடுத்துக்கங்க? பாருங்கள், இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா? இந்த முக்கோணத்தை எடுத்து எந்த இடத்துல வைக்கிறீங்க? இந்த இதுக்கு, இந்த சிஐக்கு இணையாக வச்சுக்கோங்க. சிஐக்கு கரெக்டாக கொஞ்சம் கூட கிராஸ் இல்லாமல் கரெக்டாக இணையாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு
இந்த இடத்துல ஸ்கேலை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. கீழே அடியில் வச்சு சப்போர்ட் வச்சாச்சா, ஸ்கேலை வச்சாச்சா. இப்போ பாருங்கள், ஸ்கேலை நகர்த்தாமல் இந்த முக்கோணத்தை மட்டும் நகர்த்திட்டு போகணும். எது வரைக்கும்? டீ வரைக்கும். டீயை தொடுற வரைக்கும். டீயை என்ன செஞ்சிட்டோம்? தொட்டோம். டீயை தொட்டாச்சா. ஸ்கேலை எடுத்துருங்க. ஸ்கேலை எடுத்துட்டு கரெக்டாக இதிலிருந்து ஒரு கதிர், இந்த பக்கம் ஒரு கதிர் வரைஞ்சிட்டோமா. இப்போ பாருங்கள், கதிரை வரைஞ்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கு என்ன பேர் கொடுத்துருவோம்? என்ன பேர் கொடுத்துடலாம்? எக்ஸ்னு கொடுத்துருவோமா. இப்போ உதயப்படத்தை பாருங்கள். டி, டீலேருந்து ஒய் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 4 சென்டிமீட்டர். அப்போ மறுபடியும் காம்பஸ் எடுத்துக்கங்க. காம்பஸ் எடுத்து 4 சென்டிமீட்டர் பாருங்கள். எப்பயுமே அளவு எங்கேருந்து எடுக்கணும்? இங்கேருந்து தான் எடுக்கணும். 0 தான் ஆரம்பிக்கணும். எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். எடுத்தாச்சா. 4 சென்டிமீட்டர் எடுத்து எங்கேருந்து வெட்டணும்? இந்த டீலேருந்து இந்த பக்கத்தை வெட்டணும். வெட்டியாச்சா. அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், இணைச்சிடலாம். எதை இணைச்சிடலாம்? இதுக்கு தான் பேர் ஒய்யே. எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். ஒய்யவும் சியவும் இணைச்சிருவோம். ஒய்யவும் சியவும் கரெக்டாக இணைச்சிடலாமா. ஒய்யவும் சியவும் இணைச்சாச்சு, முடிஞ்சுது. நம்ம எதை வரைஞ்சிட்டோம்? இது வந்து நமக்கு தானாகவே 6 சென்டிமீட்டர் வந்திருக்கும் பாருங்கள். இங்கேருந்து இங்கே 6 சென்டிமீட்டர் தானாகவே இருக்கும். அவங்க கொடுத்துருந்த அளவுப்படி பாருங்கள், கரெக்டாகவே 6 சென்டிமீட்டர் வந்துருச்சு. 6 சென்டிமீட்டர். சரி, ரைட்ஸ். ஒய்சி 6 சென்டிமீட்டர் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு உயரம் வேணும் இல்லையா? உயரம் கண்டுபிடிச்சிடலாமா. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கேல் எடுத்துங்க. ஸ்கேல் எடுத்து என்னுடைய அடி பக்கத்தில் வச்சுருவோம். அடி பக்கத்தில் வச்சுட்டு இப்போ முக்கோணத்தை இந்த மாதிரி வைக்கணும். ஸ்கேல் மேலே வச்சுட்டு நகர்த்திக்கிட்டே வரணும். எது வரைக்கும்? பாருங்கள், நீங்கள் இதிலிருந்து உயரம் கண்டுபிடிக்கலாம், இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். எதில் கண்டுபிடிச்சாலும் நம்ம கரெக்டாக தான் வரும். பாருங்கள், ஸ்கேலை அது முக்கோணத்தை நகர்த்திக்கிட்டே வாங்க. முக்கோணத்தை நகர்த்திக்கிட்டே வந்தோம்னா பாருங்கள், இந்த இடத்துல கோடு போட்டுருவோமா. கோடை போட்டாச்சு. இனிமேல் தான் போட போகிறோம். நம்ம அளவு மட்டும்தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், ரைட்ஸ். இதான் என்னது? நமக்கு தேவையான உயரம். நமக்கு தேவையான உயரம் எவ்வளோ இருக்குன்னு அளந்துருவோமா. பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னா 5.6 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? கொஞ்சம் கவனமாக இருங்க. 5.5 5.6 5.6. வேறு இடத்துல கூட நீங்கள் அளந்து பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக நேராக வச்சு அளந்தோம்னா 5.5 வருது. ஒன்று முன்ன பின்ன வந்தால் பிரச்சனை கிடையாது. 5.5 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து இணை பக்கங்கள்லாம் நமக்கு தெரியும். பாருங்கள், உயரம் h = 5.5 சென்டிமீட்டர். அதுக்கடுத்தது இணை பக்கம் ஏ. இதான் என்னது? ஏவோட மதிப்பு 7 சென்டிமீட்டர். இன்னொரு இணை பக்கம் இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் இணை பக்கம். பியோட மதிப்பு எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். சரிவகம் எதோட பரப்பளவு? சரிவகம் CITYயின் பரப்பளவு. ஃபார்முலா என்ன? பரப்பளவுக்கு ஃபார்முலா சரிவகத்தோட பரப்பளவு 1/2 பெருக்கல் h பெருக்கல் a + b சதுர அலகுகள். 1/2 ஹச்சோட மதிப்பு பாருங்க 5.5 பெருக்கல் ஏவோட மதிப்பு 7 + பியோட மதிப்பு 4 = 1/2 பெருக்கல் 5.5 பெருக்கல் 7 4 கூட்டினா 11. கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2 I 2 10 மிச்சம் 1 2 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 0 10. அப்போ I 2 10. அதாவது 11 2 கொண்டு வகுத்தா 55. 5.5. இப்போ 5.5 பெருக்கல் 5.5 ரெண்டையும் பெருக்குமா? 5.5ஐயும் 5.5ஐயும் பெருக்க போகிறோம். பெருக்குங்க. 5 25 5 மிச்சம் 2. 5 25 25 2 27. திரும்ப 5 கொண்டு போய் இதே தான் வரும். 2 7 5 தான் வரும். 5 12க்கு 2 மிச்சம் 1 10க்கு 0 மிச்சம் 1 புள்ளிக்கு அடுத்து இங்கே ஒரு இலக்கம். அப்போ 30.25 30.25 சதுர சென்டிமீட்டர், அப்படி இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான சரிவகத்தோட பரப்பளவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.